வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார் இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்களுக்கான ஒரு ஆப் தான். பொதுவாக இந்த கட்டட தொழிலில் வந்துட்டு வேலையாட்களை தேர்வு செய்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் தான் டிகேதார் ஆப். இதில் உங்களோட தேவைகளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கான்ட்ராக்டர்ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸோ இல்லை நேரடியாக உங்களோட தேவையான ஆட்களே உங்களோட அவங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், அவங்களோட ஊதியம் என்பதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ டிகேதார் ஆப்பை வச்சு நீங்கள் உங்களோட வேலைகளுமே சீக்கிரம் முடிக்கலாம், உங்களோட லாபத்தை ரெட்டி பார்க்கலாம். அதோட ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாஸ்க் கவின், ஆண்ட்ரியா, யுவானி சர்மா, பவன், கல்லூரி வினோத், ரமேஷ் திலக், சார்லி மற்றும் பலர் நடித்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் விகானந்த் அசோக் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஆண்ட்ரியாவும் சொக்கலிங்கமும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதை ப்ரெசென்ட் பண்ணது வெற்றிமாறன். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, ரொம்ப உள்ளே போனால் ஸ்பாய்லர் ஆகிடும். காமன் மேனை அரசு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அரசியல் பின்புலத்தை வச்சுக்கிட்டு தண்டிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு ஆட்களை அதே அவங்களோட பாணியிலே காமன் மேன் அவங்கள எதிர்த்து பண்ணால் அந்த அதிகாரம் உள்ளவங்க என்ன ஆவாங்கன்றது தான். ஸோ இது ஒரு மணி ஹீஸ்ட்டை பற்றின ஒரு விஷயம் தான், ட்ரைலரில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன, அதை யார் செய்கிறான்றது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றது போயிடலாம். எனக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்றது இந்த பிளாட். நான் சொன்ன மாதிரி ஒரு மணி ஹிஸ்ட்ரிக்குள்ளே அதை எடுத்து ஒரு பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அந்த கொள்ளையடிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை கொள்ளையடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையை கவின் வராரு. அது பணத்தை பறி கொடுத்த லிஸ்ட்டில் நம்ம ஆண்ட்ரியா இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது, ரெண்டு பேருமே மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் தான். அவங்களோட மைண்டில் என்ன, இவங்க மோசமான கெட்டவங்கன்னா இவர் கெட்டவங்க அப்படின்ற பிரிவில் வேணால் ரெண்டு பேரும் இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. ரெண்டு பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனிதர்களை வந்து ஒரு ட்ராப் பண்ணி அது மூலயமா லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் பண்ணுறவங்க தான். ஸோ அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள அந்த மர்ம மனிதர் யார் அப்படின்ற விஷயம் தான். ஸோ அது வெளியே வரும்போது பயங்கரமான ஒரு பிளாட்டு நல்லா இருந்தது. ரெண்டாவது எனக்கு இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரைட் ஃப்ரம் சார்லி. ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் எப்படிப்பட்டவர், அவரோட நடிப்பு திறமைக்கெலாம் வந்து எவ்வளோ வருஷமாக அவரோட நடிப்பு திறன் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு பூவை உனக்காகல ஒரு சார்லியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நிறைய இடங்களில் அதுலேயும் சொல்லப்போனால் வெற்றி கொடிக்கட்டுலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாசாக இருந்திருக்கும். அப்படியே இங்கே வந்து பணம் இங்கே மாநகரத்தில் ஒரு டாக்ஸி டிரைவராக வருவார், அதுலேயுமே வேறு மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி தனித்து நிற்குதோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலையுமே. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து போகிற வரைக்கும் இது எதை நோக்கி போகுது, என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. ரொம்ப சட்டிலான ஒரு ரோலில் தான் வந்திருப்பார். பட் அவரை வச்சு தான் அந்த படமே. ஸோ பின்னிட்டார் மனுஷன். ரெண்டாவது ஆண்ட்ரியா, ஒரு பியோர் ஈவலிஸ்ட் வில்லி, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத ஒரு கேரக்டர், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து அவங்களோட பார்வைகளில் வடச்சென்னை சந்திரா தெரிஞ்சாலுமே அதை தவிர்க்க முடியாது. பட் அந்த கேரக்டரோட இம்பாக்ட் அப்படி, அதை தாண்டி அவங்களோட அந்த வில்லனிசம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக கவின், ஒரு ஹீரோ அப்படின்றதையும் தாண்டி இந்த கதைக்கு அதை லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு ரோல் மட்டும்தான் கவின். ஹீரோன்றதுலாம் தனியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவரோட ரியல் லைஃப் ஆட்டிடியூடு அப்படியே அதில் கொண்டு போயிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ரோலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் டிசைனு. அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எல்லாமே நல்லா இருந்தது. யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மூணாவது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக். பாடல்கள்னு வரும்போது படத்தில் மற்ற பாடல்கள்லாம் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் கிளைமேக்ஸ் சாங் இது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சாங் சூப்பராக இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்தது. அது எப்படி சொல்கிறது, இந்த படத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு ஜிவி. பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்தது. முதல் பாதி நெல்சன் படம் மாதிரி இருக்கும், இயக்குனர் நெல்சன் படம் மாதிரி. இரண்டாம் பாதி வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கும். ரெண்டு பேரோட இம்பாக்ட், ஏன்னா ஹீரோ வந்து நெல்சனோட அசிஸ்டண்டாக இருந்தவர், டேரக்டர் வந்து வெற்றிமாறனோட பட்டறையிலேருந்து வந்தவர். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க ரெண்டு பேரோட இம்பாக்டும் இந்த படத்தில் நிறைய இருக்கும். போதாத குறைக்கு நெல்சனோட வாய்ஸ் ஓவர் வேறு படம் முழுக்குமே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு டார்க் காமெடி, டார்க் ரிலேஷன்ஷிப், இதுக்கு நடுவில் நடக்கிற மணி ஹீஸ்ட்னு ஒரு நெல்சன் படத்தில் இருக்கிற அப்படியே ஒரு விஷயம் தான் முதல் பாதி முழுவே உங்களை நாட்டி போகும். அங்கே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இரண்டாம் பாதியில் இந்த படம் அப்படியே ஒரு செகண்ட் ஷிஃப்ட் வந்து ஜெண்டர் மாறி போய் அப்படியே வேறு லெவலுக்கு ட்ராவல் பண்ணும். இது அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் இருக்குல்ல, இது இப்படி பண்ணியிருக்கலாம், அது நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் அடிச்சு நொறுக்கி அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும். அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம் நம்மளை வந்து ஒரு பூம் ஆகிடும். அது வரைக்கும் ஒரு வண்டி வந்து ஒரு 40-50 அப்படியே புஷ் பண்ணி பொறுமையாக போயிட்டு இருக்கிறது, அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் அப்படியே 50 ஸ்ட்ரெயிட்டாக 100 போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் லேக் அடிக்காமல் போர் அடிக்காமல் இருந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ்
இவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. டிஜிட்டலி உங்கள் பிராண்ட்ஸையும் ப்ரொமோஷன்ஸையும் ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருக்கிற ஃபோன் மூலிமா அவங்ககிட்டயே கொண்டு போய் சேர்க்கறது தான். உங்கள் பிராண்ட்ஸையும் ப்ரொமோஷன்ஸையும் நீங்கள் மேம்படுத்துறதுல மட்டும் பார்க்கலாம். பட் அதை கொண்டு போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கறது, நம்மளுக்கான கஸ்டமர்ஸ் யார், ஆடியன்ஸ் யாருன்ற பெரிய குழப்பம் இருக்கும். யாரை நம்பி இதை கொடுக்குறதுன்றதுல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த பயத்தை போக்கி கன்ஃபியூஷன்ஸை நிவர்த்தி பண்ணி உங்களோட பிராண்ட்ஸையும் ப்ரொமோஷன்ஸையும் சரியான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் ப்ரெசென்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மாஸ்க் இதில் என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம், முதல்ல இந்த நெல்சனோட வாய்ஸ் ஓவர் எடுத்துருக்கலாம். நிறைய இடங்களில் வந்து அவரோட படத்தோட இம்பாக்டை கொடுக்கறதுக்கான மெயின் ஃப்ளேவராக இருக்கிறது அவரோட குரல் தான். நம்மளே கொஞ்சம் யூகிக்க விடலாம். இவரே சொல்கிறார், என்ன நடக்க போகுது தெரியுமா, என்ன ஆக போகுது தெரியுமா, இப்போ எதனால இது நடக்க போகுது தெரியுமான்ற மாதிரி ஒரு லீடு கொடுக்கறதுனால ஒரு சில இடங்களில் இருக்கிற அந்த சர்ப்ரைசிங் எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறப்போ ஒரு லீடு வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் வருது. ஸோ அவரோட வாய்ஸ் ஓவரை எடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோடது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு டார்க் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில இடங்கள், அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு பாடல், ஒரு காதல் பாடல் வரும், அதையுமே தவிர்த்துருக்கலாம். அதுவுமே அவசியமே இல்லை. அது இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுவுமே அந்த ஹீரோயினுமே இன்ஸ்டா ரீல்ஸில் பிரபலமான ஒரு கேரக்டராக தான் வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பாட்டுமே அப்படி இருக்கிறனால அது இனிமே ஒட்டல். ஆக்சுவலி படம் வந்து எதை நோக்கி போது நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏறப்போ இது வரதுனால அது பெருசாக ஒட்டலை. ஸோ அதையுமே தவிர்த்துருக்கலாம். அந்த லவ் போர்ஷனும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் அந்த காமெடிஸுமே ஒரு சில இடங்களில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதையும் எல்லாமே தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க செகண்ட் ஹாஃபில் பேச போகிற விஷயம் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம்ன்றனால நம்மள ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுனாலையும் ரொம்ப வந்து டயர்டாக்காமல் இருக்கிறதுனாலே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம், வேறு விதமாக எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எனக்கு இந்த ரெண்டு விஷயமே தவிர்த்திருந்தா மாஸ்க் இன்னுமே ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். இன்னுமே இப்போவுமே நல்ல படம் தான், பட் இன்னுமே நல்ல படமாக வந்திருக்குன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவராலாக இது யார் பார்க்கலாம், யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெல்சன் ஃப்ளேவரில் ஒரு வெற்றிமாறன் திரைக்கதையில் ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும், காமனாக நெல்சன் படமும் எனக்கு பிடிக்கும்ப்பா, வெற்றிமாறன் படமும் எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கான படம் தான் இது. அதை தாண்டி உங்களுக்கு டார்க் காமெடிஸ் பிடிக்கும், அதை தாண்டி இந்த கண்டென்ட் ஓரியன்டாக வைக்கிற இந்த பரபரன்னு போகிற ஒரு த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும்னாலும் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு இதில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. பட் யங்ஸ்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவராலாக எனக்கு மாஸ்க் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு நல்ல படம் தான். முதல் பாதியில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து தாங்கிக்கிட்டிங்கன்னா இரண்டாம் பாதி உங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு ப்ரீ கிளைமேக்ஸில் வர பாட்டும் அந்த கேரக்டர் ஷிஃப்ட்டும் வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல ஒரு வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். விஜய் காரகன். இது நம்ம ஷோ வீட்டில் இருந்து போச்சு.